அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அதாவது டாக்டர் பண்டிட் ஜி கண்ணையா யோகி அவர் ஒரு பெரிய மகான். அவரை யாரோடையும் நம்ம ஒப்பிட்டு சொல்ல முடியாது. என்னுடைய குருநாதர் எல்லாருக்கும் தெரியும், குருஜி மிஸ்டிக் சொல்லும் ஐயா. மிஸ்டிக் சொல்லும் ஐயாவுடைய குருநாதர் யாரு? மிஸ்டிக் சொல்லும் ஐயாவுடைய குருநாதர். 2 குருநாதர்கள். அந்த 2 குருநாதரில் ஒரு குருநாதர் தான் டாக்டர் பண்டிட் ஜி கண்ணையா யோகி. யோக மகாரத்னா டாக்டர் பண்டிட் ஜி கண்ணையா யோகி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக எல்லாரும். ஆனால் நான் எப்பவுமே அவர் சொல்றது மானச யோகி. மானச யோகத்தினுடைய மாமன்னன். உலகத்திலேயே மன விஞ்ஞானம், மனம் எப்படி செயல்படுது அப்படின்னு எந்த விஞ்ஞானிகளாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு, எந்த ஒரு சித்தர் புருஷர்களும் எந்த ஒரு சாஸ்திரங்களும் சொல்லாத அளவுக்கு ரொம்ப நுட்பமாக அக்கு வேற ஆணி வேறாக பிரித்து சொன்னவர் தான் டாக்டர் பண்டிட் ஜி கண்ணையா யோகி. மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை, மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் சகலமும் செம்மையாமே. இது அகத்திய பெருமானுடைய ஒரு பாடல் குறிப்பு. மனமானது செம்மையாக இருந்துட்டால், அதாவது மனமானது சுத்தமாக இருந்து விட்டால், மனமானது பலமாக இருந்து விட்டால் இந்த உலகத்தில் நம்ம அடைய முடியாத எதுவுமே கிடையாது. இதுதான் வள்ளுவ பெருமான்னு சொல்லுவார். எண்ணியாங்கு எதுவர் எண்ணியர் எண்ணம் திண்ணியராக பெறும். எண்ணம், சரிங்களா? அப்போ அந்த எண்ணம் என்பது எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா மனதில் தான் உற்பத்தி ஆகுது. அதனால் இந்த மனமே சகலவற்றிற்கும் அடிப்படையானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்திற்கு வெளிப்படையாக அறிவித்த உத்தம யோகி. இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம அகத்தியரையும் புலிப்பாணி மகரிஷியெல்லாம் எதுவும் ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவங்களாம் 10,000 வருஷமா இல்லை, எந்த வருஷத்தில் தோன்றினார்கள் என்பதெல்லாம் நம்ம நூல்களில் சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. அதெல்லாம் ஒரு குறிப்பு தான். அவர் எப்போ வந்தாங்க, அவங்க இன்னைக்கு போகவும் இல்லை, அவங்க சமாதி ஆகிட்டான்னு சொல்கிறதெல்லாம் ஒரு மேலெழுந்த வரையான ஒரு விஷயம். அவர்கள் சமாதி அப்படிங்கிறது ஒரு வெளி உலக நம்முடைய பார்வைக்கு தானே தர, அப்படிலாம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்டிட் ஜி கண்ணையா யோகி ஏறக்குறைய 1990 அதை ஒட்டி தான் அவர் ஜோதி ஆகிறாரு, சூட்சமத்துக்கு போகிறாரு. 110 வருஷம் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. இந்த பண்டிட் கண்ணையா யோகியுடைய குருநாதரே யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அகத்தியரும் புலிப்பாணியும். அகத்தியரையும் புலிப்பாணியும் நேரடியாக பாடம் கற்றோம். அகத்தியரும் புலிப்பாணின்னா நீலமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலையில தான் அவர் போய் பாடம் கற்றுக்கிட்டார். ஆனால் நம்ம சமாதி ஆகிட்டாங்க, அவங்க அங்கே இருக்காங்க இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு சொல்கிற கருத்து புரியுங்களா? அப்படிப்பட்ட நம்ம பண்டிட் கண்ணையாவுடைய நிறைய சூட்சும சாதனைகள் நிறைய இது இருக்குது. அதனுடைய தொகுப்பை நம்ம குரூப்பில் நம்ம போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். அதில் முதல்ல சௌபாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஏன்னா மனம் செம்மையாவதற்கு முதல்ல மந்திரம்தான் தேவை. எளிமையான மனதை செம்மைப்படுத்துவங்க சாதாரண விஷயம் கிடையாது. அதை செம்மைப்படுத்துறதுக்கு ரொம்ப எளிமையான அப்படின்னா மந்திரம். அப்படி சௌபாக்கிய மந்திரங்கள் அப்படின்னு பண்டிட் கண்ணையா சொல்லியிருக்கிறாங்க. நான் நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மந்திரங்களை உங்கள் வீட்டில் எப்பொழுது ஒழித்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஏதாவது பென்ட்ரைவில் போட்டு உங்கள் வீட்டில் ஸ்பீக்கரில் ஓடிக்கிட்டே இருந்தாலே உங்கள் வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜி வராது. உங்கள் வீட்டில் உங்களை அறியாமலே உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். நவக்கிரகங்களுடைய மாற்றங்கள், பஞ்சபூத இயக்கங்களில் மாற்றங்கள், இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த வீடியோ தொகுப்பை, அதாவது இந்த ஆடியோ தொகுப்பை நாங்கள் உங்களுக்கு போடுறோம். இதை கேட்டு நல்லபடியாக பயன்படுங்க. ஏன் நிறைய இருக்குது அவருடைய சுவாமியுடைய ஸ்பீச். அதை முடிந்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நம்ம குரூப்பில் நம்முடைய சேனலில் மிஸ்டிகையோடைய சேனலில் ஒளிபரப்ப பார்க்குறோம். இங்கே பார்த்துட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
तमं परीक्षं दृशयेन अस्तु सन्नोषधीर्मणिनो भवन्तु शन्नो रजसस्पतिरस्मिः ॐ शन्नो द्यावा पृथिवी पूर्वभूतौ समन्तरिक्षं दृशयेन अस्तु शन्नः ओषधीर्वनिनो भवन्तु शन्नः रजसस्पतिरस्मिः ॐ शन्नः इन्द्रो वसुभिर्देवो अस्तु शनादित्येभिर्वरुणः सुशंसः शन्नो रुद्रेभिर्जलाशः सन्नत्वस्ताग्रा बृहस्पतिः ॐ शन्नः सोमो भवतु ब्रह्मः शन्नः शन्नो घ्रावाणः समसंसेज्ञाः शन्नः स्वरूपामितयो भवन्तु शन्नः प्रस्वः छन्दस्तु ॐ शन्नः सूर्यभूदक्षा उदेतु शन्नः स्वतः प्रतितो भवन्तु शन्नः सर्वदा ध्रुवयो भवन्तु शन्नः सिंहवः समुसंवातः ॐ शन्नो अतिथिर्भवतु रतिः शन्नो भवन्तु मरुतः स्वस्ताः शन्नो विष्णुः समपूषाणो अस्तु शन्नो पवित्रं छन्दस्तु वायुः ॐ शन्नो देवः सविता त्रायमाणः शन्नो भवन्तु शतो विभातीः शन्नः पर्जन्यो भवतु प्रदाभ्य शन्नः चोत्रस्य पतिरस्तु बन्धुः ॐ शन्नो देवा विश्वे देवा भवन्तु शं सरस्वती शगभूभिरस्तु समदिशाश समुरादिशाश शन्नो दिव्याः पार्थिवाः शन्नो अस्याः ॐ शन्नः सत्यस्य पथयो भवन्तु शन्नो अर्वन्तः शंसन्तु गावः शन्नरिवः सुकृतः सुरस्ताः शन्नो भवन्तु पितरो हविषु ॐ शन्नो अजयकटाब्देवो अस्तु शन्नो अविद्युन्यः शं समुद्रः शन्नो अपान्नपात्रोऽस्तु शन्नः पृष्णोद्भवतु देवगोदाः ॐ इन्द्रो विश्वस्य राजति शन्नो अस्ति द्विपदेशं चतुष्पदी ॐ शन्नो वातः पवतादि शन्नस्तवतु सूर्यः शन्नः शनित्रवद्देवपद्यौ अभिवर्षतु ॐ अहानिशं भवन्तु नः तदुन्द्रात्रिविप्रदिदीयताम् शन्न इन्द्राग्नी भवतमौलिः शन्न इन्द्रा वरुणा रातहव्य शन्न इन्द्रः पूषणा राजसातौ तमिन्द्रासुरना सुविता वदन्योः ॐ शन्नो देवीररिष्टय आपो भवन्तु पीतये संयोरविश्वन्तु नः ॐ यौ शान्ति अन्तरिक्षं शान्ति पृथिवी शान्ति आपः शान्ति ओषधयः शान्ति वनस्पतयः शान्ति विश्वे देवा शान्ति ब्रह्म शान्ति सर्वज्ञं शान्ति शान्तिरेव शान्ति सावा शान्तिरेवि ॐ तच्चत्युद्देवहितं पुरस्ताश्चित्रनिश्चरति अश्वेन स्वर्गः शतं जीवेन स्वर्गः शतं सूर्यान स्वर्गः शतं
பிரத்ரவாமஸ்வரதர்சதம் அஜீனாரஸ்யாமஸ்வரதர்சதம் பூயஸ்சித் சரதர்சதாஸ்தி. மனிதன் என்ற சொல் மனதைத்தான் குறிக்கிறது. மனம்தான் இப்போது ஜீவாவான் ஸ்தானத்திலே மனிதனாக, நல்லவனாக, கெட்டவனாக, காவியாக, தோல்வியாக, நரகத்தை, சொர்க்கத்தை இப்படி எல்லாம் விளையாடி கொண்டிருப்பது மனம்தான். அந்த மனம் செல்லப்படாத வரையிலும் மனிதன் என்ன தவம் செய்தாலும் என்ன செய்தாலும் ஆகாது. மனதை செம்மைப்படுத்தி கட்டுப்படுத்தி அதிலே நல்ல எண்ணங்களை வளர்த்தால்தான் அவன் வாழ்க்கையை செம்மைப்படும். ஆக இப்பொழுது நாங்கள் சொல்லப்போகும் இந்த மந்திரம் மனதை செம்மைப்படுத்தி நல்ல எண்ணங்களை உண்டாக்கி நல்ல வழியிலே மனதை இயக்கும் தன்மை படைத்த மந்திரங்கள். இதை பொதுவாக இரவிலே தனியாக யாராவது என் மனதிலே நல்ல எண்ணங்களே வரமாட்டேன்கிறது, என்னென்னமோ முயற்சி செய்து பார்க்கிறேன், நல்லதையே எண்ணி பார்க்கிறேன், ஆனால் நல்லதையே வரமாட்டேன் என்கிறதே என்று சொல்பவர்கள் இந்த இப்போது நாம் சொல்ல போகும் மந்திரங்களை இரவிலே படுக்கையிலே இருந்து கொண்டு நிதானமாக சொல்லிக் கொண்டு வந்தால் அவர்கள் இந்த கேசத்தை இந்த இடத்திலிருந்து இயக்குவதை கேட்டுக்கொண்டே இப்படி நாள்பட பழக்கம் செய்தால் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் மாறி நல்ல எண்ணங்களே மனதில் விழிக்கும், சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட மந்திரங்களை சொல்லுகிறோம். இதிலே இன்று எத்தனையோ மனோசாஸ்திரங்கள், சைக்காலஜி, பேராசைக்காலஜி எல்லாம் மேலை நாட்டிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மந்திரங்களிலே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதனுடைய மனதையும் அதன் தன்மையையும் செயலையும் பற்றி சொல்லியிருப்பதை நான் ஆங்கிலத்திலே விளக்கினால் ஆங்கிலம் அறிந்தவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். மனோதத்துவ சாஸ்திரிகள் இவ்வளவு அதிசயம் இருக்கான் மனதிலே, இவ்வளவும் தகவல் இந்துக்களுக்கு தெரியுமா என்று வியக்கிறார்கள். அப்படிப்பட்ட மந்திரத்தோடு இப்போது சொல்லுகிறோம். ஜாகிரதோ தூரமுதைத்து தெய்வம் தது சுத்தஸ்ய தசைவைதி தூரங்கனம் ஜோதிஷாம் ஜோதிரேகம் தன்மே மனः சிவசங்கல்பனஸ்து. ஓம் ஏன கர்மாண்யபசோ மனிஷினோ யஜ்ஞே க்ருண்வந்து விதவேஷு வீராः யதபூர்வம் யக்ஷமந்தः பிரஜானாம் தன்மே மனः சிவசங்கல்பனஸ்து. ஓம் யத் பிரஜ்ஞானமுதசேதோ புதிஷ்ட யஜ்ஜோதிரந்தரமிருதம் பிரஜாசு யஸ்மான் நரிதே கிஞ்சன கர்ம கிரியதே தன்மே மனः சிவசங்கல்பனஸ்து. ஓம் ஏனேதம் பூதம் புவனம் பவிஷ்யத் பரிகிரஹீதமன்ருதேன சர்வம் ஏன யஜ்ஞஸ்தாயதே சப்தஹோதா தன்மே மனः சிவசங்கல்பனஸ்து. ஓம் யஸ்மின் விசரஸ்யாம யஜூன்ஷி யஸ்மின் பிரதிஷ்டிதா ரதநாதா விவாராः யஸ்மின் சித்தகும் சர்வமோதம் பிரஜானாம் தன்மே மனः சிவசங்கல்பனஸ்து. ஓம் சிஷாரணிரஸ்வாமிவ ஜன்மவிஷ்யா நேனீயதே அபீஷுபிர்வாஜின இவ கிருத்ததிஷ்டம் ஜடஜிரம் ஜதிஷ்டம் தன்மே மனः சிவசங்கல்பனஸ்து. ஓம் சனஹ பவஸ்வ சங்கரே ஷம் ஜனாய சமர்வதே ஷம் ராஜம் மோஷதீப்யः. ஓம் அபயம் நஹ கரத்யம் பரிக்ஷமபயம் யாவா பிருத்திவி யுதே இதே அபயம் பச்சாதபயம் புரஸ்தாதுத்தராதராதபயம் நோ அஸ்தி. ஓம் அபயம் மித்ராதபயம் அனித்ராதபயம் ஞாதாதபயம் புரோயः அபயம் நக்வமபயம் திவானः சர்வா ஆஷா மம மித்ரம் பவந்து. இப்போது உங்களில் யாருக்காவது கிரகப்பீடைகள் இருக்கலாம். அவைகளெல்லாம் தலைவதற்காக கிரக சாந்தி மந்திரங்கள். ஓம் அனந்த கோடி கிரணம்
तेजोमयं भास्करं भक्तानामभयप्रदं दिनकरं ज्योतिर्मयं शङ्करम् ॐ पद्महस्तपरं ज्योति परेशाय नमो नमः अण्डयोनि महासाक्षिम् आदित्याय नमो नमः ॐ श्वेताम्बरान्वितवपुं वरशुभ्रवर्णम् श्वेताश्वयुक्तरदगम् सुरसेविताङ्घ्रिम् दोभ्यामस्ताभ्याम् धृतवराभयकरम् श्रीवश्यमौक्तिकधरम् प्रणमामि चन्द्रम् ॐ चन्द्रम् नमामि वरदम् शङ्करस्य विभूषणम् कलानिधिम् कालरूपम् तेजोराशिः मकुटोज्ज्वलम् ॐ रक्ताम्बरधरम् शूलशक्तिर्गदाधरम् चतुर्भुजम् नेषगतम् वरदश्च धरासुतम् स्थिरासनो महाकायो सर्वकामफलप्रदः ॐ भूमिपुत्रमहातेजा सर्वदेव नमस्कृता ऋणहर्ता प्रपन्नोऽस्मि मङ्गलः नमोऽस्तु ते ॐ बुधः चतुर्भुजः श्रीमान् वरदाभयाहस्तम् गदावगन्तम् वरदम् प्रशान्तम् पीतप्रभम् चन्द्रसुतम् सुदाभम् त्रिदिवे निषन्नम् भुजमाश्रयामि ॐ पीताम्बर पीतवपुः किरीटिनी चतुर्भुज पीतध्वजपताकी च तारागर्भसमुद्भव सुधासीनम् कर्णिकारम् बुधेशाय नमो नमः ॐ बृहस्पतिः दयावान् शुभलक्षणः लोकत्रयः गुरुः श्रीमान् सर्वज्ञः सर्वकोविदः ॐ वराक्षमालिका दण्डम् कमण्डलुधरम् विभुम् पुष्परावाङ्कितम् पीतम् वरदम् भावयेत् गुरुम् ॐ शुक्रः शुभग्रहः श्रीमान् वर्षविघ्नकृत् तेजोराशिः ज्ञानदाता योगी योगविदाम्बरः ॐ ज्ञानोदयः तेजस्वी योगी योगविदाम्बरः दैत्यसञ्जीवनम् शुक्रम् दैत्यनादम् प्रणमामि नित्यम् ॐ चापासनो बुद्धस्थितस्तु नीलः प्रत्यङ्मुख काश्यपगोत्रजातः शूलचापेषु गदाधरो अव्यात् सौराष्ट्रदेशप्रभवस्य सौरिः ॐ शनश्चराय शान्ताय सर्वाभीष्टप्रदायिने नमस्तस्मै तुभ्यम् नीलाम्बराय च ॐ राहुः सूर्यरिपुश्चैव विषज्वाली भयाननः सुधांशुवैरी यक्षात्मा विष्णुचक्रान्तितो बलिः ॐ राहु करालवदना रविचन्द्रदयङ्